இந்த இடத்துக்கிட்ட தான் மவன் நம்ம தங்கச்சியை பார்த்ததா சொன்னான். அவனும் வந்து பார்த்தான் 2 நாள் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறான். சரி நம்ம இந்த சைடு வந்தால் நம்ம தங்கச்சியை பார்க்க முடியுதா, நம்ம தேடி பார்ப்போமே. இந்த சைடு வந்தோம், சாப்பிடாம வேற வந்துட்டோம். ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்குது. ஆஃபீஸ்க்கு வேறு லேட் ஆகிடுச்சு. பஸ் வரும்னு பார்த்தா வர மாட்டேதே. நம்ம வேறு சீக்கிரமாக போகலன்னா அதுக்கு வேறு போய் நம்ம இன்னும் பதில் சொல்லணும். எத்தனை நாள் தான் நம்மளும் பர்மிஷன் போடுறது. சீக்கிரமாக கிளம்பணும்னு பார்க்குறோம். காலையில் ஏந்து ஏதாவது ஒரு லேட் ஆகிடுது. இந்த ஒரு பிள்ளை நிற்கிது, அந்த பிள்ளைகிட்ட போய் ஏதாவது கேட்போமா? ஐயோ ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு வரலையே, இல்லைனா ஃபோட்டோவை காமிச்சு கேட்டிருக்கலாம். அவசரத்தில் நம்ம ஃபோட்டோ எடுக்காமல் ஆர்வத்தில் வந்துவிட்டோம் நம்ம மட்டும். ஐயோ என்ன இந்த அங்கிள் கீழே விழுறாரு? ஐயோ அங்கிள் என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, கீழே வந்துட்டாரு. தூக்குவோம். ஐயோ என்னாச்சு அங்கிள், என்ன திடீர்னு கீழே வந்துட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒரு விஷயமா இந்த சைடு வந்தேன். எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது பார்த்துக்க. காலைல சாப்பிடாம வந்துட்டேன், அதான் ஒரு மயக்கமாக வந்து போச்சு. முதல்ல உட்காருங்க அங்கிள். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை குடிங்க. அப்பாடா, இப்போ தான் ஒரு மாதிரியா இருக்குது. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல அங்கிள், இந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் கையிலே வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருப்பி மயக்கம் வந்துச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? சரிம்மா. வீடு எங்கே இருக்குது அங்கிள் சொல்லுங்கள், நான் கொண்டு போய் வேணா விட்டுட்டு போகிறேன். எல்லாம் வேணாம்மா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு மாதிரியா இருக்குது. உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியலன்னு வேற சொல்கிறீங்க. வேறு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வரப்பா உங்களுக்கு? ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போவா, இல்லைன்னா உங்கள் வீட்டில் கொண்டு போய் விடவா? வேணாம்மா, நீ எங்கேயோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிற போல் இருக்கு. படிச்சுட்டு இருக்கே, ஆஃபீஸ்க்கு போறியாம்மா? ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் அங்கிள். அப்படியா? சரிம்மா சரிம்மா. அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்களா? கீழே ஒருத்தவங்க ஊந்தோடனே தூக்கி அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், முதல் உதவி செய்யணும்லாம் தெரிஞ்சிருக்க? இதில் என்ன இருக்குது? நீங்கள் என் கண்ணு முன்னாடி விழுந்து கிடக்குறீங்க, அதை எப்படி பார்த்துட்டு நம்ம எட்டால தள்ளி போக முடியும்? அவ்வளோமா இந்த காலத்து பிள்ளைகளாம் யோசிக்குதுவோ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா. நீ தயங்காமல் வந்து ஹெல்ப் பண்ணி அதுவே பெரிய புண்ணியம்தான். பரவாயில்ல அங்கிள். சரி அங்கிள், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போகிறீங்களா? நான் பார்த்து போய்க்கிறேன். கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்துருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போயிடுவேன். நான் போயிட்டு வரேன் அங்கிள். சரிம்மா. பாவம் தனியாக போயிட்டு வரான்னு தெரியல. அங்கிள் எனக்கு இப்படியே போக மனசு வரல. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லைனா என் ஃபோன் நம்பர் நீங்கள் வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறீங்களா? அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நல்ல பிள்ளையா இருக்கிய, வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். சரிம்மா, உன் நம்பரை கொடு, நானே வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் அடிக்கிறேன். நீங்கள் அங்கிள் நோட் பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு சொல்லுங்கள், இல்லை ஏதாவது உதவி வேணுன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிம்மா, பத்திரமா போ. சரிங்க அங்கிள். நல்ல பிள்ளையா இருக்குது. இந்த மாதிரி குணமாக பார்த்த உடனே குணமாக தெரிகிற மாதிரி பிள்ளைய நம்ம மௌனுக்கு பேசி முடித்தாலும் பரவாயில்ல. அதை விட்டுட்டு அந்த பிள்ளை ட்ரெஸ்ஸும் அது போட்டிருக்கிறதும் அந்த மாதிரி அவங்க அண்ணம்மாவை கிடக்கிறா, அவளை போய் பேசி முடிக்கணுன்ற. உலகத்தில் மாப்பிள்ளை நல்ல பிள்ளையோ இருக்குது, போய் அந்த பிள்ளை தான் கிடச்சிருக்கு. இது வீட்டில் உட்காந்துருந்தாலே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் தராது. பரவாயில்லையே, இந்த பிள்ளை ரோட்டில் வந்து கிடக்கணுங்களுக்குலாம் உதவி பண்ணணும்னு நினைக்குது. அடுத்த பிள்ளைய நல்லா இருக்கட்டும். ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். பாவம் அந்த அங்கிள் வேறு வீட்டுக்கு போனார் என்னன்னு தெரியல. என்னடி சீதா, இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்ட போட்டிருக்கேன். ஆமாம் வந்துட்டேன், நீ ஒன்றே என்கிட்ட பேசாத. ஏண்டி என்னாச்சு, என் மேலே எதுக்கு கோவமாக இருக்க? ஆமாம் கோவமாக இருக்கேன். நேற்று நான் உனக்கு ஃபோன் பண்ணல, ராமா பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ அந்த மாதிரி திமிரா என்கிட்ட பதில் சொன்னேன். ஓ அந்த கோவம் இன்னும் போலையா? ஆமாம் பின்ன என்ன, எனக்கு சப்போர்ட் பண்ணியில பேசணும். ஆமாம் அவன் திமிரு பிடிச்சவன் அப்படின்னு நீ திருப்பி சொல்லணும். அவன் அப்படி போனான், உனக்கு என்ன? நீ எதுக்கு பொசசிவாக இருக்க? இப்படிலாம் நீ என்ன கேட்குற? இதில் என்னடி இருக்குது? நீ அவனை உள்ள லவ் பண்ணுற, இருந்தாலும் மறைக்கிற. நான் கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேன், உன் ஃபேமிலிக்கு பயந்துக்கிட்டு. அப்புறம் உன்கிட்ட என்ன தான் நான் பதில் சொல்கிறது சொல்லு? அவன் திமிரு பிடிச்சவன் நான் எப்படி சொல்ல முடியும்? அவன் சும்மாவே நல்லா தான் பேசுவான். அவனை போய் திமிரு பிடிச்சவன் சொல்ல மனசு வருமா? என் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா? உங்கள் 2 பேருக்குமே ஃப்ரெண்டுடி. சரி விட, அப்போ என்கிட்ட பேசாத. சரிடி, அவன் கல் நெஞ்சக்காரன் தான், அவன் மோசமானவன் தான், அவன் ஃப்ராடு. ஐயோக்கே இன்னும் என்னடி சொல்லணும்? சொல்லிட்டான் போதுமா? தாயே மூஞ்ச மாற்று. போதும் ரொம்பலாம் சொல்ல தேவையில்ல. அவன் என்னை புரிஞ்சுக்கலன்னு மட்டும் நீ சொல்லு போதும். ஓகேடி, நீ எது சொன்னாலும் அப்படியே சொல்கிறேன். சீட்டாக நிற்கிறா, சுடிதார் செம்மையாக இருக்குது. சேம் மேட்ச்சில் வேறு வந்திருக்கோம். ஆனால் கண்டுக்கக்கூடாது, திரும்பிட்டு நம்ம கேபினுக்கு போகிற மாதிரி போவோம். ஏய் ராம் வந்துட்டான் பாரு, இப்போ கூட நம்மளை பார்த்துருப்பான். ஆனால் கண்டுக்காத மாதிரியே போகிறான் பாரு. எங்கடி பின்ன? ஓ சார் பின்னாடி போயிட்டுருக்காரா? ஆமாம், அங்கேருந்து வரும்போதே நம்மளை பார்த்துருப்பான், கண்டுக்காத மாதிரியே போகிறான் பாரு. சரி வர அவன் உன்னை நோட் பண்ணது போய் நீ அவனை நோட் பண்ணிட்டு கிடக்குற. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பாரு வேணே கூட்ட அவனை கேட்கலாம், அப்படியே நம்மளை பார்க்கலான்ற மாதிரி பில்டப் பண்ணுவான் பாரு. இப்போ உனக்காக கேட்குறேன். ராம். ஹாய் ஜான்சி, சொல்லுங்கள். சீக்கிரம் ஆஃபீஸ் வந்துட்டிங்களோ? நான் உங்களை பார்க்கவே இல்லை, வேலை அதிகமாக இருக்குது. ஸோ அதான் கேபினுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவசரமாக போயிட்டுருக்கேன். சொல்லுங்கள். ராம் உண்மையாகவே நீ எங்களை பார்க்கலையா? ஏன் ஜான்சி, எனக்கு என்ன யார் வராங்க யார் போகிறாங்கன்றதை பார்க்குற வேலையை எனக்கே 1000 வேலை இருக்குது. எம்டி வேறு ஒர்க் ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்கார். இன்றைக்கி வேறு அந்த ப்ராஜெக்டை முடிச்சே ஆகணும். நானே அந்த டென்ஷனில் இருக்கேன். அதனால் நான் கவனிக்கலையா ஜான்சி யாரையும்? பத்தியா, இதே மாதிரி தான் நேற்று எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு போய் சொன்னான். ஓ சீதா, நீங்கள் வேறு எங்கே தான் நிற்கிறீங்களா? பாருங்களா, உங்களையும் நான் பார்க்கல. எப்பா உலக நடிப்புடா 2 பேரும். ஜான்சி உண்மையாக தான் இப்போல்லாம் எனக்கு யாருமே கண்ணுக்கு தெரியறதில்ல. என்னோடய ஒர்க்கில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ராம் இது சீதாவோட டைலாக் என்ன நீ பேசிகிட்டு இருக்க? ஆமாம் அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி. ஸோ அவங்களோட கெரியர் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்போது நான் மட்டும் என்னோட கெரியரை பார்க்க தேவையில்லையா ஜான்சி? ஸோ அதனால தான் நான் என்னோடய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரமோஷன் இதெல்லாம் எனக்கும் வேணும் இல்லையா? எனக்கும் என் கெரியருக்கும் இதுவும் இம்பார்ட்டன்ட் தானே ஜாபு. ஸோ அதனால தான் எனக்கு வேறு சீக்கிரமாக மேரேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ நான் அந்த டென்ஷனில் இருக்கேன். ஸோ என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப்க்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் வேலையில் இருப்பார், இந்த மாதிரிலாம் சேலரி வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நான் ஃபில்ஃபில் பண்ணணும்ல. ஸோ அதனால தான் நானும் என்னோடய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டான பதில் தான். போதும் ராம் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் நீ 50 ரூபாய்க்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க. சீரியஸாக தான் நான் என்னோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் தேவையில்லாமல் என்கிட்ட இப்போ 5 மினிட்ஸ் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நான் போகிறேன். நீங்களும் போய் உங்களோட ஒர்க்கை பாருங்கள். உங்களுக்கும் உங்களோட கெரியர் முக்கியம் இல்லையா? அப்பா விடுங்கடா, காலையில் 2 பேரும் என்னை வச்சு செய்யாதீங்க. எனக்கு கெரியரும் முக்கியம் இல்லை, கேரியரும் முக்கியம் இல்லை. நான் போகிறேன். இன்னொன்னே பண்ணுறான், திமிர் படிச்சுவேன். நம்மளும் கண்டுக்க கூடாதுன்னு பார்த்தா நம்ம ஓவராக பேசி பேசி நம்மளை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் போய் ஒர்க் பார்க்கலையா? எனக்கு ஒர்க் பார்க்க தெரியும், நீங்கள் கிளம்புங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கிளம்புறேன். நீங்கள் பொறுமையாக போங்க நின்றுட்டு கூட. சே, இவன் வேணே பண்ணுறானா என்னன்னு தெரியலையே. நம்ம டைலாக்லாம் இவன் பேசிட்டு போகிறான். நம்ம போய் வேலையை பார்ப்போம். நம்ம ஏன் கண்டுக்கணும் சொல்லு? நம்ம மனசில் எதுவும் கிடையாது. அதனால் நம்ம போய் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஹாய் ஜான்சி. மிஸ்டர் ஆரஞ்ச், எப்படி இருக்கீங்க? ஏமா இப்படி கலாய்க்கிற காலையிலே? உங்கள் ஹேர் ஸ்டைல் தான் ரொம்ப லைக் பண்ணுறோம், அதனால தான் அப்படி கூப்பிட்றோம். நீ எப்படியோ கூட்டிட்டு போ. எங்கே உங்கள் ஃப்ரெண்ட் ராம காணோம்? நான் ஒருத்தன் குத்துக்கள் மாதிரி நிற்கிறேன். நான் உங்களுக்கு தெரியலையா ராம கேட்குறேன்? அப்படி இல்லை, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மார்னிங் ஆஃபீஸில் ஒரே ஃபன் தான். என்னாச்சு ஜான்சி? அது ஒன்றும் இல்லை, சண்டே லீவ் இல்லை. ஸோ அப்போ வந்து ராம் வந்து சீதா ஏரியா பக்கம் போயிருப்பான் போல். சீதா பார்த்துருப்பா போல் ராம. என்ன ராம் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு பேசியிருப்பாளாட்டிருக்கு. ஏன் அங்கே போனான்னு தெரியலையே? எனக்கும் தெரியல. அவன் அங்கே போயிருப்பான் போல். நீங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டிருக்கா. அதுக்கு அவன் தெரிஞ்சவங்கள பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கானாட்டிருக்கு. சரியா, அதில் என்ன இருக்குது? ஆமாம், அவள் உடனே தெரிஞ்சவங்கன்னா நான் தானே என்ன தானே பார்க்க வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அதுக்கு அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிருக்க மாட்டானே. அந்த ஏரியாவில் சீதா இல்லைனாலே அங்கேயும் போய் சீதாவை தேடுவான். சீதா ஏரியாவுக்கு போயிட்டு சீதாவை தேடலன்னு சொன்னால் நம்மளுக்கே சந்தேகமெல்லாம் இருக்குது. அதான் எனக்கும் தெரியல மிஸ்டர் ஆரஞ்ச். நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச உண்மையை சொல்கிறீங்களா? ஆமாம், நீ வேறு என்கிட்டயே அவன் சொல்லலை அந்த ஏரியா பக்கம் போனதை. காலையில் வந்ததுலேருந்து இந்த பஞ்சாயத்தை பற்றி அவன் என்கிட்ட சொல்லலை. நானே மண்டை சூடாகி போய் ஒரு காஃபி குடிக்கலான்னு வந்தேன். பார்த்தா நீங்கள் நின்றுட்டு இருந்தேன்னு உங்ககிட்ட மொக்க போட்டேன். மார்னிங் வேறு சீதாவும் நான் நின்று பேசிகிட்டு இருந்தோம். ராம் கண்டுக்காத மாதிரியே போனார். நான் கூப்பிட்டு என்ன ராம் நாங்கள் இங்கே நிற்கிறோம் பார்க்காமலே போகிறீங்களேன்னு கேட்டேன். சரி, அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அதுக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்க்கல, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நான் என்னோடய கெரியரை பார்க்கணும், எனக்கு வேறு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, என் ஒய்ஃப் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் ஜாபில் இருக்கணும், ப்ரமோஷன் வாங்கணும், சேலரி வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு போகிறான். உலக நடிப்பா? இல்லையே, என் மச்சான் அப்படிலாம் பேச மாட்டானே. அவன் சீதானில் பைத்தியம் முடிச்சு விளைஞ்சிட்டு இருக்கான். அதான் எனக்கும் தெரியல மிஸ்டர் ஆரஞ்ச். நீங்கள் கொஞ்சம் கேட்டு இதுக்கான தகவலை சொல்ல முடியுமா? கும்பிட போன தெய்வம் குறுக்கால வந்த மாதிரி இதோ வந்துட்டான் பாரு. அவன்கிட்ட கேட்போம் வா. என்னடா மச்சான் வந்திருக்க? ஏன்டா வரக்கூடாதா? வரலாம். ஜான்சின்னு ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கா. நீ ஏதோ நாடகம்லாம் நடத்திக்கிட்டு இருக்கியா? நான் என்னடா நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கேன்? என்ன ஜான்சி, என்ன சொன்னீங்க அவங்ககிட்ட? ராம், நீங்கள் தான் சீதா கிட்ட ஒரு வாரமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பர்ஃபார்மன்ஸை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது பர்ஃபார்ம் பண்ணலையே. இப்போ தான் நான் ஒழுங்காக இருக்கேன். இதில் வேறு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறேன்றீங்க. பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்லலை. இப்போ நான் கரெக்டாக இருக்கும்போது ஏன் எதுக்குன்னு என்னையா நோண்டிகிட்டு இருக்கீங்க? மச்சான், சீதா வீட்டுக்கு பக்கம் போனியாடா? சீதாவை பக்கவா போனேன்? நீங்கள் 2 பேரும் என் ஃப்ரெண்டுன்றதுனால உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, சரியா? சொல்லுங்கள் ராம், எதாக இருந்தாலும் உங்கள் 2 பேரும் சேரணுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். அதுதான் எங்களோட விருப்பமே. நீங்களும் நல்ல பையன், சீதாவும் நல்ல பொண்ணு. சரி, அவள் தான் வீட்டு நிலைமையை நினச்சி யோசிச்சுட்ருக்காளேன்னு பார்த்தோம். கடைசியில் நீங்கள் எப்படி உள்டாவாக பேசுகிறீங்கன்றதுனால தான் எங்களுக்கு ஒரு டவுட்டாக தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். அது ஒன்றும் இல்லை ஜான்சி. நான் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறதுனால அவள் கண்டுக்க மாட்றா. சரி, கொஞ்ச நாள் கண்டுக்காமல் இருந்து பார்ப்போம். அப்போ வச்சு நம்ம மேலே ஒரு அஃபெக்ஷன் வருதா இல்லையான்னு செக் பண்ணுவோன்றதுக்காக தான் நான் அவ்வளோவா அவளை கண்டுக்காத மாதிரியே நடந்துட்டுருக்கேன். அதானா பார்த்தேன். என் மச்சான் அது மாறுறதாவது. அவன் ஏற்கனவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தானே சுற்றினா, இப்போ அவளை பைத்தியம் பிடிச்சி சுற்ற வைக்கிறான் போல். இதெல்லாம் கிடையாதுடா. அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறது, அவளை வெறுப்பேற்றுறது, இதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? கரெக்ட் தான் ராம் நீங்கள் பண்ணுறதும். அவன் மனசுலேயும் லவ்லாம் இருக்குது. அதை அவள் வெளியில் சொல்ல மாட்டா, அவங்க வீட்டு சுச்சுவேஷனுக்காக பயந்துக்கிட்டு. அதுதான் ஜான்சி, நானும் அவளுக்கு கொஞ்சமாச்சும் என் மேலே பொசசிவ் வரணுன்றதுக்காக தான் நான் இப்படி நடந்துக்கிறேன். பார்ப்போண்டா எங்கே போய் முடியுதுன்னு இதெல்லாம். சீதா வரா. சே, நம்ம வேறு வந்துட்டோம். இவன் வேறு எங்கே நின்றுட்டுருக்கான். வாங்க சீதா, என்ன டீ குடிக்கலான்னு வந்தீங்களோ? இல்லை, வீட்டுக்கு போகலான்னு வந்தேன். இல்லை சீதா, ஆஃபீஸ் கேன்டீன்லேயே இருக்கும் உங்கள் வீடு. என்ன மிஸ்டர் ஆரஞ்ச், ஓவர் நக்கலாக போயிடுச்சா உங்களுக்கு?
எனக்கும் நான் நக்கல் ஆகலம்மா, நீ தான் டீ குடிக்க வந்தியான்னு கேட்டேன், வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னேன். காஃபி குடிக்கலான்னு தான் வந்தேன். ஒரே தலைவலியாக இருக்குது கொஞ்ச நாளாக, நான் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். ஏண்டி நான் தான் போகிறேன்னு சொன்னேனே, அப்போவே வரலான்னு சொன்னேன், இப்போ என்ன வந்திருக்கேன்? எனக்கு தலையை வலிச்சது, அதனால தான் நான் வந்தேன். ராமு வந்ததை பார்த்துட்டு தான் பின்னாடியே வந்திருக்கா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆரஞ்சு அதை பற்றி? நானும் அப்படி தான் நினைக்கிறேன் ஜான்சி. ஜான்சி ஜான்சி, நான் பேசுறது கேட்குதா? கேட்குது சீதா, சொல்லு. காஃபி தானே ஆர்டர் பண்ணுறேன். ஜான்சி ஒன்றை தான் கேட்குதா இல்லையா? கேட்குதுன்னு தான் சொல்கிறேன்னேடி, அப்புறம் என்ன? ஜான்சி எப்பா மிஸ்டர் ஆரஞ்சு வாங்க, நம்ம போவோம். பைத்தியமாக்கிடுங்க நம்மள 2 பேரும். வாவா ஓடிடலாம். எங்கடி போகிறேன்? நின்று எனக்கு இன்னும் தலைவலிக்குது, நான் போயிட்டு வரேன். சீதா காஃபி குடிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இவ்வளோ நேரம் நான் நிற்கிறத பார்க்காம தானே நின்னீங்க, அப்புறம் என்ன வாய் பேசுகிறீங்க? ஓ கோவமாக இருக்கீங்களோ? சரி சரி கோவமாக இருங்க, நான் போயிட்டு வரேன். நீங்கள் காஃபி குடிச்சிட்டு பொறுமையாக வாங்க. ராம் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் என் தேவைக்கு தான் சித்தா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் யாருக்கும் தேவையில்லாமலாம் பண்ணிக்கிட்டு இல்லை. மாமா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஐயோ சீதா கோவமாக இருக்கா, இவ வேற வந்துட்டாலே. இல்லை ஐஸ்வர்யா, சும்மா காஃபி குடிக்கலான்னு தான் வந்தேன். குடிச்சிட்டிங்களா? குடிச்சிட்டேன் ஐஸ்வர்யா. சரி வாங்க போகலாம். ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க தேவையில்லாமல்? போகலாம் ஐஸ்வர்யா. சே, இப்போ வேற நடுவில் வந்து அப்பப்போ என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கா. ராம் நம்ம பின்னாடி சுற்றும் போதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்திட்டோம். இப்போ நம்ம ராம பார்த்துட்ருக்கோம், என்னன்னு தெரியல. தேவையில்லாமல் அவன் நம்ம மனசில் ஆசை வளர்ந்துட்டுருக்கு. இந்த டைமில் ராம் நம்மளை தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ராம் கிட்டே போகிறது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு புரியலையே, ஒரே குழப்பமாக இருக்குது. மாமா வாங்க போகலாம்.